மன்னர் வகையறா படத்துக்காக நடிகர் விமல் வாங்கிய 4.5 கோடி ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்தாத வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு விவரம் என்ன? 2018ஆம் ஆண்டு வெளியான மன்னர் வகையறா படம் நடிகர் விமலுக்கு வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் அந்த படத்தின் நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு தற்போது வரை அவரை சர்ச்சையிலேயே வைத்திருக்கிறது. ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கும் அளவுக்கு நடிகர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மன்னர் வகையறா திரைப்படத்தை தயாரிப்பதற்காக நடிகர் விமல் பினான்சியர் கோபியிடம் 4,50 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. கடனை திருப்பிச் செலுத்தும் வகையில் வழங்கப்பட்ட காசோலை வங்கியில் போதிய இருப்பு இல்லாததால் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து செக் மோசடி தொடர்பான சென்னை 11வது சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் பினான்சியர் கோபி வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் பொழுது நடிகர் விமல் நேரில் ஆஜராகி விளக்கமளித்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் விமல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக தெரிவித்தது. இதையடுத்து நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்ததுடன் பெறப்பட்ட கடன் தொகையையும் திருப்பிச் செலுத்த உத்தரவிட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த விமல் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்கவும் கோரியிருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் மேல்முறையீட்டிற்கான அவகாசம் வழங்கும் வகையில் சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. 2016ஆம் ஆண்டு வெளியான மன்னர் வகையறா திரைப்படத்தின் நாயகனாக நடித்ததோடு தயாரிப்பாளராகவும் இருந்த நடிகர் விமல் தற்போது அந்த படத்தின் நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கிலேயே நீதிமன்ற தண்டனையை எதிர்கொண்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.